கோயம்புத்தூரோட ஹார்ட் ஆஃப் த சிட்டியாக கருதப்படுற நம்ம கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இந்த வீட்டுக்கு தனித்துவமான ஸ்பெஷாலிட்டி நிறைய இருக்குங்க. அதை நம்ம ஒவ்வொரு விஷயமா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா கொடுத்து 4 BHK வீடாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு வீட்டுக்கு முன்னாடி 30 அடி தார் ரோட் ஃபெசிலிட்டிஸோட ஒரு டியூப்ளெக்ஸ் மாடல் செமி ஃபர்னிஷ்டு வீடாக இந்த வீடை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை சுற்றி நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ரெசிடென்சியல் ஏரியாவில் ஒரு கார்ப்பரேஷன் லிமிட்டில் இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனாக ஆர்கிடெக்ட் டிசைனில் ஒரு சூப்பரான ஸ்ட்ரக்சர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. பீஸ்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து நிறைய ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான லக்ஸுரியான வீடாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு 2 கேட் கொடுத்துருக்காங்க. ஒரு கார் பார்க்கிங் கேட்டு ஒரு விக்கெட் கேட்டும் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் கேட்டுக்கு இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரியே பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. லேசர் கட்டிங்கில் டிசைன் ஒர்க் கொடுத்து நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் 10க்கு 16 சைஸில் நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய இனோவா கார் நிப்பாட்டிக்கிற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் வர வாலுக்கு லிண்டன் லெவலில் பார்த்தீங்கன்னா அருமையான ஹை குவாலிட்டியான டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு வாஸ்து பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வாட்டர் சம்ப் போர் ரெண்டுமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை விக்கெட் கேட் வழியாக ஆக்சஸ் பண்ணுறோம். வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஒரு அருமையான ஸ்ட்ராங்கான டீக்குட்டில் சூப்பரான டிசைனில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த மெயின் என்ட்ரன்ஸுக்கு ரைட் சைடு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 3.5 சென்ட் லேண்ட் ஏரியானால வீட்டை சுற்றியும் நல்ல ஸ்பேஸ் கொடுத்து ஃப்ரண்ட் சைடில் லிண்டன் லெவல் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் 16க்கு 16 சைஸில் நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட ஹைலைட்டான விஷயம் என்னென்னா நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ஃப்ரண்ட்ஸ் டைப்பில் நிறைய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உட்டனில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷில் ஹை குவாலிட்டியான வெட்ரிஃபை டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங்கோடைய உட்டன் ஒர்க்ஸில் மல்டிமீடியா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ண ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட என்ட்ரன்ஸ்க்கு ஆர்ச் டிசைனில் உட்டன் ஒர்க்கில் ஒரு லேசர் கட்டிங் டிசைன் போட்ட ஒரு சூப்பரான ஸ்ட்ரக்சர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நிறைய ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது டைனிங் கம் கிச்சன் ஏரியா. ஓப்பன் டைனிங் ஏரியா நல்ல ஸ்பேசியஸான டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. 10க்கு 16 சைஸில் ஸ்பேசியஸான டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இண்டிவிஜுவலான டைனிங் ஏரியா இருக்கனால ஸ்டெப்ஸு கீழே வாஷ் பேஷன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவிலேருந்து கிச்சன் ஏரியா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லேசர் கட்டிங் உட்டன் ஸ்டோரேஜ் யூனிட் சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன் ஏரியாங்க. ஃபுல்லி மாடுலர் கிச்சனாக ஒரு சூப்பரான டிசைனில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. 10க்கு 8 சைஸில் ஒரு ஃபுல்லி மாடுலர் கிச்சனாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே பீஸ்ஃபுல்லான உட்டன் ஒர்க்கு பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அதேமாரி கவுண்டர் டாப் யூ ஷேப்பில் கொடுத்து கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் மேலே இருக்க ஃபுல் வாலுக்குமே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான மாடுலர் கிச்சனாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவிலேருந்து அவுட் சைடு ஏரியாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு வுட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி வெளியே வந்தது பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் ஒரு வாஷ் பேஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ண ஒரு வாஷ் பேஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் சுற்றி நல்லா 2 பேர் ஃப்ரீயாக போகிற அளவுக்கு சூப்பரான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சுற்றியும் ஸ்ட்ரென்ச் ஒர்க் கொடுத்துருக்காங்க. தண்ணி எங்கேயும் வெளியே போய் எங்கே ஸ்டோரேஜ் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாக சுற்றியும் ஸ்ட்ரென்ச் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் சுற்றியும் எங்கே வாட்டர் லாக் ஆனாலும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மாதிரி அந்த ஸ்ட்ரென்ச் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த கிச்சன் ஏரியாவோட ஒன் சைடு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு லேசர் கட்டிங் டிசைன் போட்ட தனி பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. உட்டனில் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறது பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இந்த பூஜை ரூமுக்கு பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ண 2 செல்ஃப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பூஜை ரூம் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணி ஒரு இண்டிவிஜுவல் சூப்பரான பூஜை ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் அவுட் சைடில் காமன் டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. கெஸ்ட் யார் வந்தாலும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு வாட்டர் ப்ரூஃப் RPF டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமுங்க 7க்கு 5 சைஸில் ஒரு லக்ஸுரியான பாத்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் எப்படிலாம் பாத்ரூம் ஒரு லக்ஸுரியான பிளானிங்கில் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி பிளானிங்கில் டைல்ஸ் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியலை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷ் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சானிட்டரி வேர்ஸ் எல்லாமே ஒரு குவாலிட்டியான மெட்டீரியலை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான டீக்குட் ஃப்ரேம் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க.
இந்த பெட்ரூமை 11க்கு 11 சைஸில் நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷில் வெட்டிஃபை டைல்ஸ் குவாலிட்டியான மெட்டீரியலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் ஏன் குவாலிட்டியை நான் மென்ஷன் பண்ணுறேன்னா, அந்தளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு என்ஜினியரை கூப்பிட்டு வந்து செக் பண்ணி கூட இந்த வீட்டை வாங்கிக்கலாங்க. பார்த்தாலே அவங்க அப்படியே சொல்லிடுவாங்க இந்த வீடு எவ்வளோ குவாலிட்டியாக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு. ஸ்டெப்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. யூபிஎஸ் வைக்கிறதுக்கான நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாகவே கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா லேம்பிங் ஏரியா கொடுத்து உட்டன் ஒர்க்கில் ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணது பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அதேமாதிரி ஸ்டெப்ஸுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரண்ட்ஸ் டிசைனில் உட்டன் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த லேம்பிங்கு. அதேமாதிரி சைடில் வர ஹேண்டில் வர உட்டன் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேட்டர்னில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் இங்கேயும் 10க்கு 17 சைஸில் நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக உண்டன் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹால்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற 2 பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் பால்கனி ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற செகண்ட் பெட்ரூம். இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமோட டோருக்கும் டீக்குட் ஃப்ரேம் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமை 11க்கு 16 சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷில் வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த பெட்ரூம்லேயே கபோர்ட் ஒர்க் பண்ணாததுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாங்குறவங்க அவங்களுக்கு பிடிச்ச டிசைனில் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறதுக்காக இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே ஒரு அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. 10க்கு 6 சைஸில் நல்ல ஸ்பேசியஸான பாத்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு லக்ஸுரி டிசைனில் பிளான் பண்ணியிருக்கிறது பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. மேட் ஃபினிஷில் ஃப்ளோரிங் டைல்ஸும் சைடில் வர வாலுக்கு லிண்டன் லெவலில் கிளாசிஃபை டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது ஒரு சூப்பரான 5 ஸ்டார் ரேஞ்சுக்கு பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அதே மாதிரி சானிட்டரி வேர்ஸ் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற 3rd பெட்ரூம். இதையும் ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10க்கு 16 சைஸில் ஒரு ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக உட்டன் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த 3rd மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு ஹைலைட்டான விஷயம் கொடுத்துருக்காங்க. தனி பால்கனி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. இதையும் ஒரு சூப்பரான குவாலிட்டியான ஒரு பாத்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. 8க்கு 6 சைஸில் லக்ஸுரியான மேட் ஃபினிஷில் ஃப்ளோரிங் டைல்ஸும் சைடில் வர வாலுக்கு கிளாசிஃபைல டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறது பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. சானிட்டரி வேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான மெட்டீரியலை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூம்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன பால்கனியாக ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷிங்கில் உட்டன் பேட்டர்னில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டஃப் அண்ட் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்டர் ஒர்க் கொடுத்து இங்கே நீங்கள் வாஷிங் மிஷினும் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளானிங் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆக்சஸ் பண்ண போகிற ஏரியா பார்த்தீங்கன்னா பால்கனி ஏரியாங்க. அதுக்கும் சூப்பரான ஒரு டீக்குட்டில் ஃப்ரேம் டிசைனில் உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நல்ல ஸ்பேசியஸான பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான பால்கனி ஏரியா. ஃப்ளோரிங்க்கு உட்டன் பேட்டர்னில் மேட் ஃபினிஷிங்கில் டைல்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. சைடில் வர உங்களுக்கு ஹேண்டில் பார் எல்லாமே ஸ்டஃப் அண்ட் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. சுற்றி பாருங்கள், நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனுங்க. இங்கிருந்து நீங்கள் ஓப்பன் பால்கனியை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ண ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சைடில் வர ஹேண்டில் பார் ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மழை பெஞ்சால் கூட உங்களுக்கு துருப்பிடிக்காத அளவுக்கு சூப்பரான பிளானிங்கில் கட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் நல்ல ஸ்பேசியஸான ஓப்பன் பால்கனி. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது 4th பெட்ரூம்ங்க. இதுக்கும் சூப்பரான உட்டன் டோர் டீக்குட்டில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. 11க்கு 16 சைஸில் 4th பெட்ரூமை நல்ல பெரிய பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் கீழே எல்லாமே பெட்ரூமாக யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதான் ஆஃபீஸ் ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நல்ல ஸ்பேசியஸான ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மொட்டை மாடி ஃப்ளோரிங்க்கு ஹை குவாலிட்டியான கூலிங் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சுற்றி பாருங்கள், எவ்வளோ வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியான இந்த மொட்டை மாடியிலே பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்கான கல்லும் கொடுத்துருக்காங்க. அதேமாரி அவுட் சைடில் ஒரு காமன் டாய்லெட் கம் பாத்ரூம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்க ஏரியாவிலேருந்து கேசிடி டெக் பார்க், குமரகுரு காலேஜ், சங்கரா காலேஜ், எஸ்என்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், செல்சியஸ் ஐடி பார்க், ஸ்கூல்ஸ் எல்லாமே நியர்பை 5 minutes ட்ராவல்லையே அமைஞ்சிருக்குங்க.
இப்போ நான் காட்டுறது பார்த்தீங்கன்னா சில்சியஸ் ஐடி பார்க்குங்க. 5 நிமிஷம் வீட்டிலேருந்து போயிடலாம். அந்தளவுக்கு பக்கத்துலேயே இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் தெரியுங்க. அது பேக் சைடில் தாங்க கேசிடி டெக் பார்க் இருக்குது. கேசிடி டெக் பார்க்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தங்கமான வீடு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.